வணக்கம் நண்பர்களே. சொந்த தொகுதியிலேயே செந்தில் பாலாஜிக்கு செக். ஆட்டம் முடிந்தது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. கோவை தேர்தல் களத்தை தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கு. கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் பாஜகவுக்கு எதிரான செந்தில் பாலாஜி களமாடி வரும் நிலையில் கரூரில் MR விஜயபாஸ்கருக்கு எதிராக அசோக் களமிறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜனுக்கு மாற்று வேட்பாளராகவும், கோவையில் செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளராகவும் அவரின் தம்பி அசோக்குமார் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. செந்தில் பாலாஜி கோவையில் திமுக வெற்றி வாய்ப்புக்காக களமிறங்கியிருக்க நிலையில் அவரின் சகோதரர் அசோக் கரூரில் திமுக வெற்றிக்காக களமிறங்கி பணியாற்றி வருகிறார். கடந்த தேர்தலில் அதிமுக விஜயபாஸ்கருக்கு செந்தில் பாலாஜி குடைச்சல் கொடுத்த நிலையில் இப்போது கரூர் திமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரம் தொடங்கிய அசோக்குமாருக்கு ஆர்த்தி எடுத்து திமுகவினர் வரவேற்றாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி தோல்வி பயத்தால் கோவை சென்றார் என்பது தவறு. ஏற்கனவே கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்பதற்காக அங்கிருந்து பயப்பட வேண்டாம். எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக அதை சொல்கிறார்கள். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் செந்தில் பாலாஜி தான் என்பதை தேர்தல் முடிவுகள் மூலம் நிரூபிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜியால் என்னை எதிர்க்க முடியவில்லை என்கிறார். 2021 தேர்தலிலேயே விஜயபாஸ்கரை தோற்கடித்தவர் என்பதை மறக்கக்கூடாது. தோற்று போனவர்கள் தான் பயப்பட வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? அப்போதே நீ தோல்வியடைந்த வேட்பாளர். அவர் இல்லாத தைரியத்தில் இப்போது வெற்றி பெற்று விடலாம் என்று வாக்கு சேகரிக்கிறார். அவரின் கனவு நிறைவேறாது என்று செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கூறி வருகிறார். ஆனால் அதிமுக வேட்பாளர்கள், அமைச்சர்கள் கூறுவது போல செந்தில் பாலாஜிக்கு பயம்தான். காரணம், கரூரில் நடந்த அசம்பாவிதம். அதனால்தான் கரூரில் வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜியை கோவையில் நிற்க சொல்லி மாற்று தொகுதியை கொடுத்துள்ளார். மேலும் செந்தில் பாலாஜியின் மீது கரூர் மக்கள் மிகவும் கோபத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் செந்தில் பாலாஜி கோவை மற்றும் கரூர் 2 தொகுதியிலும் அவர் டெபாசிட் இழந்து இம்முறை அவர் சொந்த தொகுதியிலேயே செக் வைக்கப்பட்டு அவர் ஆட்டம் முடிந்தது என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.